பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. மார்ச் 1 எப்பயுமே அது ஒரு கெத்து இருக்கும். இயேசுவின் நாமத்தினால ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமாம், நம்ம என்றைக்குமே மார்ச் 1 இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தரை தான் தேடணும், இரட்சகரை தான் தேடணும். சிலர் தேவைகளுக்காக அவர் தேடுகிறவர்களாக இருப்பாங்க. தேவை முடிஞ்ச உடனே மனுஷனுடைய எண்ணங்களை பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும் சரி, இல்லை பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் நல்ல காரியங்கள், திருமண காரியங்களாக இருக்கட்டும், ஏசப்பா அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, கெஞ்சுவாங்க, மண்டாடுவாங்க. அவங்க கைக்கூடி வரும்போது கர்த்தரை மறந்துடுவாங்க, ஆண்டோடைய அன்பை விட்டு விலகிடுவாங்க. மனுஷன் ஏதோ சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு நிலைமையில் வச்சுருவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில் பிழைக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய அன்பை நாம் தேட வேண்டும், அவருடைய பாசத்தை தேட வேண்டும், அவருடைய நேசத்தை தேட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு காரியங்களை கர்த்தர் வச்சுருக்கிறார். வீட்டில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி தழை, எண்ணெய், பருப்பு, இல்லை சிக்கனு, மட்டனு, மீன் எதுவும் இருக்கட்டுங்க, எல்லாம் ஒன்று தான். செய்கிற விதம் தான் மாறும். அப்படி மாறும்போது டேஸ்ட்டு மாறும். அதே மாதிரி தான் நாம் கர்த்தரை தேடும்போது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு விதமான காரியங்களில் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறார். நிறைய நேரங்களில் இந்த சம்பவத்தை பார்க்கறது உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எந்த நிமிடம் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நில்லுங்க, ஆண்டவருடைய அன்பை தேடுங்க. ஏன்னா 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். யாருக்கு சொல்கிறாரு? இஸ்ரவேல் வம்சத்தார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் வம்சத்தாராக இருப்போமானால் ஆண்டவர் தான் நம்ம தேடணும். ஆண்டவரையும் தேடக்கூடாது, ஆண்டவர் மட்டும் தேடணும், கர்த்தரை மட்டும் தேடணும். ஆனால் இதுவே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம கர்த்தரை தேடுகிற காரியங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்டர் சொல்ல ஒரு இடத்துல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிந்து பட்னியாக இருக்குது, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறையப்படாது, ஒரு நன்மை குறையப்படாது. தேடுகிறதுல அப்படியேப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். தேடாமல் நம்முடைய காரியத்தில் ஒன்றும் நடக்காது. ஒரு பெண்ணு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னா தேடுவாங்க 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 தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தான் பார்த்து 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 பண்ணாலும், எப்படியாப்பட்ட பொண்ணை பார்த்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பையனை பார்த்தாலும் சரி, சில கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்து தான் ஆகணும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், லட்சணமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணால் அந்த பையனால் கண்டிப்பாக சில நெருடல்கள் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பையன் சிங்கிளாக போயிட்டு இருந்தவர், அந்த மாட்டு வண்டி சிங்கிள் மாட்டு வண்டி இப்போது ரெட்டை மாடாக மாறுது. அப்போ அந்த பேர்டன் அதிகமாகும். அப்பா அம்மாவை ஈஸியாக ஏமாற்றிடலாம், ஆனால் பொண்டாட்டிகிட்ட ஏமாற்ற முடியாது. அப்பா அம்மாவை ஈஸியாக ஏமாற்றிடலாம், ஹஸ்பண்டை ஏமாற்றிட முடியாது. அப்பா அம்மாவை ஈஸியாக ஏமாற்றலாம், உறவுகளை ஈஸியாக ஏமாற்றலாம், மாமனார் மாமியாரை ஏமாற்ற முடியாது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்ம கர்த்தரை தேடுகிறது இல்லை, குடும்பத்துக்காக கர்த்தரை தேடணும், பணத்திற்காக கர்த்தரை தேடணும், நம்முடைய பரிசுத்தத்துக்காக கர்த்தரை தேடணும், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நெருக்கம் பாராட்டுவதற்கு கர்த்தரை தேடணும், மற்ற ஜனங்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு கர்த்தரை தேடணும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த அன்பான ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் சூழ்ந்து கொள்வதற்கு கர்த்தரை தேடணும். இயேசுவுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கடந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அநேக நன்மையான ஆசீர்வாதங்களும் அநேகர் கடந்து செல்லும். இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலும் கூட, இந்த உயிர்த்தெழுந்த நாளும் கூட ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணிங்க, இரட்சகருக்கென்று உங்களை அர்ப்பணிங்க, தீர்மானம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் நீங்கள் செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னால், ஓய்வுனாலே நீங்கள் சரியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடாவிட்டால் நிச்சயமாக கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே சொல்கிறார் பாருங்க, 5ஆம் வசனத்தில், பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பெயர் சபாவுக்கு போகாதிருங்கள், ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பதாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும் அப்படின்ற. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் கோயில் கொண்டு சுற்றுவாங்க, அவங்க இவங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுல வசனத்து பிரகாரம் வாழ்கிறது தான் வாழ்க்கை. வசனத்து பிரகாரம் வாழலைன்னா எப்படிங்க நம்முடைய ஆசீர்வாதம் சேரும்? அதனால் தயவு செய்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கெல்லாம்
இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருந்துருப்போம். ஆனாலும் இன்று ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த பின்பு அநேக விஷயங்களில் நாங்கள் செதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக இன்றைக்கி ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் உலா வந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய விலையேறப்பெற்ற அன்பு உங்களோடு கூட இருப்பதற்காக நான் சொல்லுகிறேன். மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிற பாத்திரமாக உலா வருவோம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும், இரக்கம் பாராட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.